வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் சீஸ் பால் செய்கிறதுக்கு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் மிக்சியில் மின்ஸ் பண்ணிட்டு வரலாம். மிக்சியில் சிக்கன் மின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா கார்லிக் ஒரு 5 பல் எடுத்துருக்கிறேன். இதை ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ட்ரைட் பார்ஸ்லி, ட்ரைட் ஒரேகானோ ஆட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ரெடியாக இருக்குது. அடுத்தது பேலன்ஸ் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பிரெட் கிராம்ஸில் கொஞ்சம் பார்ஸ்லி, கொஞ்சமாக ஒரேகானோ, அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, இவ்வளோத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ நம்மளுடைய அந்த பால் மிக்ஸ் பண்ணும்பொழுது வெளியிலையும் ஃப்ளேவர் இருக்கும், ஸ்பைசி சால்ட் எல்லாமே இதுலேயும் இருக்கும். அப்போ உள்ள பாலும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வரும். இதுக்கு ஒரு எக்கோட ஒயிட் மாத்திரம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா நம்மளுடைய சிக்கன் இருக்குது. இப்போ ரெடி பண்ணுவோம். நமக்கு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிக்கன் மீட் எடுத்து ஒரு பால் ஆக்கிட்டு அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். அந்த நம்ம சீஸை உள்ளே வைக்கிறதுக்கு அதை ஷேப் ஆக்கிக்கலாம். இப்போது இந்த சீஸ் இப்படி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு எக்கில் நெக்ஸ்ட்டு டிப், அப்புறமா பிரெட் கிராம்ஸில், அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் பால் இது க்யூபாக இருந்தால் நல்லாயிருக்கும் சீஸ். அப்போ நம்ம க்ளோசிங்க்கு ஈஸியாக இருக்கும். மாவில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக் டிப்பிங், அடுத்தது பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நம்மளோட சிக்கன் சீஸ் பால்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துடலாம்.
நான் நிறைய போடலை, ஒரு 3 பீஸ் தான் போட்டிருக்கிறேன். ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும், ஸ்லோ ஃபயரில் இருக்குது. இப்போ நம்மளுடைய சீஸ் பால்ஸ் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சூடாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் வேகமாக ப்ரௌன் ஆகுது. நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு கரெக்ட் டைமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சீஸி சிக்கன் பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.